சரி கொடுத்துக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். அவனுக்கு கொடுத்துக்கலாம். அவனு என்னதானே வச்சா? நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. வழிவிடு வழிவிடு வழிவிடு. கந்தா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனோட சந்தேகம் என்ன? என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. ஏன்டா ஏன்டா சிரிக்கிறீங்க? 1000 பொற்காசுகளை கண்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இவ்வளோ உயரத்துல தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்க? ஒன்று இருக்கு. சாப்பாடு ஒன்று யாரை ஏன்டா விட்டானா? அப்பா சொக்கா, 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? ஆஹா, உன் காதுல விழாதே. தாயே மீனாட்சி. சொல்லுங்க, யா கூப்பிட்டீங்களா? உன்னை யார் கூப்பிட்டா? அப்போ பாத்தியா பாத்தியா மீனாட்சி, உன்னை கூப்பிடும் போதெல்லாம் மற்றவங்க திரும்பி பார்க்குறாங்க, நீ திரும்ப மாட்டேன்றிய மீனாட்சி. என்னை மட்டும் ரச்சி. நல்முத்து பஞ்சனையிலே நாதனுடன் நீ இருக்கும் வேளையிலே என் சொல்முத்து சொற்களாலே எந்தன் குறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து சிந்திர்மா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு. இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத வரல. என் சந்தேகத்தை தீர்க்கவே வழிய காணோம். நான் எனக்கு அரசனோட சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன். எனக்கு இல்ல அடிச்சுட்டு போறான். தீபிகா டேய், தீபிகா வாடா. அங்க ஏல விட்டுருக்கு. ஐயா போயா. புலவரே, யார் யாது? அழைத்தது நான் தான். ஏன் அழைத்தீர்கள்? யாருங்க நீங்க? சொற்சுவை பொற்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டுட்டீங்களா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க அப்போ. ஓ, நீங்க வசதியுள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீர் என்ன? உடனே அனல் மூச்சு. அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டும் புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன்கிட்ட தான் சொல்லி புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டிருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலே இருந்தேன். ஓஹோ, நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்ப நீங்க முன்னாடி வந்து நின்று இருப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மைதான், கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போனா நான் தான் கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிடமும் இருக்கிறார் என்னிடமும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நிக்கமர பரிபூர்ண ஆனந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுவார் போல இருக்கு. அதான் நின்று நிம்மதியா பேசுறீங்க. இங்க இனிமாதே ஏற்பாடே. வரேன். நெல் வாங்க. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கின்ற பாட்டு உனக்கு கிடைத்தால் பரிசத்தனையும் உனக்கே கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைச்சது. அடுத்த சமயம் 1000 பொற்காசுகள். கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கிறதா? ஏற்கனவே சொந்தமா எழுதின பாட்டையே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க.
இப்பதான் கொஞ்சம் வசன நிறைய எழுதுறேன், அதையும் கெடுக்க பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறீங்களா? உனக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? வேணுமே. உங்களுக்கு வேணாமா? வேண்டாம் வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? அட போயா, ரொம்ப பேர் பணம் வேணாம்னு சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன்ல. எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பற்று இல்லாம தான் உடம்புல இவ்வளோ இடைக்கிறதா? நல்லா நடிக்கிறீங்களே. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? என்னது? அந்த பொருளின் மீது எனக்கு பற்றில்லை, நீயே வாங்கிக்கொள் என்றேன். எல்லாமா எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுற, அதை கொண்டு போனா எப்படி உதைப்பானோ என்னவோன்னு என்ட கொண்டு போக சொல்ற. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரிசித்து பாரு, உனக்கு திறமை இருந்தால். எது என்கிட்டே மோத பாக்குறியா? பார்வைக்கு நான் சுமாரா இருப்பேன், என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? வேண்டாம், நீ கேட்காத, எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்ல கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்ல கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா ஆள விடு, நீ தான் புலவர். நீ? நான் புலவன் இல்லை. நீங்கள் அந்த பாட்டை கொடுங்கள், பரிசு என்ன தந்தாலும் உங்களிடமே தந்து விடுகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யுங்கள். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். எல்லாமா எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தா நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கங்க வீங்கி இருக்குதுன்னா? தெய்வீக சிரிப்பையா உங்களுக்கு. நான் மறுபடியும் எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருவா சுத்தரவர் போல இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீட்டு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடா? அது எந்த வீடு? இதே. சரி ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனதே. வேண்டாம் ஐயா, வச்சுக்கோங்க. ஏன்? எனக்கு பயமாக உள்ளது. நீ எடுத்து செல், பரிசும் உனதே, வெற்றியும் உனதே. கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன். அப்பா சொக்கா. தென்னவன் எங்களின் மன்னவன், உண்மையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தருக்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் வாழ்க வாழ்க. இல்ல, இது இங்க நடக்கும். அடுத்து சண்டை வரும், எனக்கும் நக்கீரன். ஓரளவுக்கு பரவாயில்ல. பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவராது இயற்றி வந்தார்களா? இல்லை பிரபு, 1000 பொற்காசுகள் என அறிவித்தும் கூட பரிசு பெற புலவர் ஒருவரும் வரவில்லை. மிக்க வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிரர், பின்னர் பரணர் என்று பலர் வீற்றிருந்தும் என் சந்தேகத்திற்கு உரிய பாடலை இயற்றப்படாதது ஏன்? ஏற்ற மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம்.
புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று வைத்திருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி அல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமல் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தரின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? இது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறிவிட்டால் அதை முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சார்ந்தது. இத்தனை வெறுப்புகளை அறிந்தவர் என் அருகில் இருந்த பொழுதே என் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த வல்லவரும் பரிசுக்கு பாட்டு என்று பறையறிப்பதற்கு முன்பே விஷயத்தை இங்குள்ள புலவிடமும் விளக்கிருக்கலாம் அல்லவா? வென்று விட்டீர்கள் நக்கீரரே, நீங்கள் எம்மை வென்று விட்டீர்கள். உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெட்டி திருமகள் என்றும் உண்மையே சுற்றி கொண்டிருக்கிறாள். மன்னர் மன்னவா, தங்கள் மன சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தருமி என்னும் புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரர் பாட விருப்பமில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி மன்னரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச் சொல் அவரை. அரச பெருமன், அவையை நாடி வரும் புலவர் பாவம், பொன்னை கண்டு அறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார். எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு தீர்கிறதா இல்லையா? தீர்க்க வேண்டும். அதற்காகவாது ஒரு புலவர் இங்கு வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாது உங்கள் பரிசை அவர் பெற வேண்டும். அரசே, மன்னா, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசுனை யாருக்கும் கொடுத்தரலையே? இல்லை இல்லை, உங்கள் புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த வையத்துள் நீடிக்கட்டும். அது சரி, என் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்துள்ளீரா? ஆம், நானே தான் ஏற்றி வந்துள்ளேன். எங்கே பாட்டை கூறும்? படித்து விடுகிறேன் மன்னா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, மேலே படியும். பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறியற்ற அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீயறியும் பூவே. ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை தீர்க்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள். தீர்ந்தது சந்தேகம். பரிசு வரும் வரும். அமைச்சரே, பொற்கிளியை எடுத்து வாருங்கள். மன்னா, 1000 பொண்ணு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பொண்ணு. அப்பா, முதல்ல அந்த பால்காரன் கணக்கை தீக்கணும். எங்கேன்னு அமைச்சரே காணவில்லையே. அவர் வரத்துக்குள்ள வேறு புலவர் ஏதாவது பாட்டோட வந்துட்டா. வருகிறார், வந்துவிட்டார். தலைச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒருவராக நீரே தீர்த்து வைத்தீர். நீவீர் வாழ்க. உமது புலமை இந்த உலகத்தில் வாழட்டும். இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை ஏற்றியது நீர்தானே? சரிதான். அரசருக்கு தான் சந்தேகம் என்று நினைத்தேன். இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியர், செயலியர், இதை விட ஒரு புலவர் என்னையா எழுத முடியும்? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லுங்கள். இப்பாட்டு உம்முடையதுதானே? அரசருக்கு தான் சந்தேகம் என்று நினைத்தேன். இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வர கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன? எவ்வளவு பிழைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு பரிசை தாருங்களேன். தருமியே, சரியான பாட்டிற்கு என் மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதலால் நான் தான். ஆனால் அதே சமயம் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளித்தார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவனும் அடியேன்தான். ஓஹோ, இங்கு எல்லாமே நீர்தானோ? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி நல்ல பாட்டியாது. வேடிக்கைக்கு இது இடமில்ல. சரிதான். விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம்.
பெரியவரே, என்னையா விளக்கம்னு விஷயம் தெரியாம உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். சை, இதுக்கு தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறேன்னு நம்பக்கூடாதுன்னு. என்ன புலம்புகிறீர்? நான் என்னையா புலம்புகிறேன்? வேதனை. எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம், என்ன பெரிசு? என் நிலைமைக்கு 6 பாட்டு எழுதி கொண்டு வந்தாலும் இது மாதிரி இடைஞ்சல் இருந்தா முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டு எழுதி புகழ் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே புகழ் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள், இதில் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கே தெரியும். எனக்கு பரிசு வேண்டாம். ஐயா புலவரே, தருமி ஆண்டவா, அனுப்பியவர் யாரோ? உமது வார்த்தைக்கு பொருள்? எய்தவன் எங்கோ இருக்கிறான், பாவம் அம்பு வந்து அழுது விட்டு போகிறது. ஓ, அப்படியா விஷயம்? நல்ல வேளை, தவறான பாட்டிற்கு பரிசளித்து தமிழுக்கு பெரும் பிழையை ஏற்படுத்தியிருப்பேன். தக்க சமயத்தில் தடுத்து நிறுத்தியதற்கு நன்றி நக்கீரரே. சார் மைக் இருக்காவல சார், போயிட்டு அத இந்த மைக் வச்சிருக்கீங்களா சார்? இந்த மைக் வச்சு ஆக்சனும் பண்ண முடியல, பேசவும் இல்ல சார். ஆக்சன் வேற இருக்கா? திரும்ப ஆக்சன் வரணும். இது இங்க இருக்குடா, இங்க வெச்சிடா. வரல சார், வாய்ஸ் வருதுடா. எனக்கு வேணும். நல்ல வேலை உதைக்காம விட்டார்களே. நான் என்ன செய்வேன்? எப்படி பாட்டு எழுதுவேன்? எந்த பாட்டு எழுதினாலும் ஏயா இது உன்னோடையது தானான்னு கேட்பாங்களே. இதுக்கு தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறேன்னு நம்பலாமா? ஏன் ஆசை 1000 பொண்ணு அப்பா சொக்கா. கூப்பிடவே கூடாது. நான் புலவனே இல்லை. புலவரே, பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. என்ன உளறுகிறாய்? ஏயா, பாட்டு எழுத தெரியாம நீ கண்ணா பின்னான்னு உளறி இருக்கிறதா அங்க சொல்றாங்க. என்ன சொல்கிறாய் அப்பா? புலவரே, நடந்ததை கூறு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, பேசும்போது நன்றாக பேசுகிறாய். நான் வருகிறேன். நில். சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டாங்கயா. குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்? உன் பாட்டை குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவனை, புறப்பட என்னோடு. புலவர் கொண்டு வந்த பாட்டிற்கு சபையிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கூறுவார். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு அதிகாரம்? இது அரசபை அன்று, தமிழ் திருச்சபை. இங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால்தான் தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாக இருந்ததால் பரிசுக்கருதலை என்று மறுத்து கூறியது நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். ஓ, கீரனோ? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் என்ற ஆணவத்தில் தான் என் பாட்டில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? நாம் ஏற்றினோம். எழுதியது நீங்கள் வராமல் கொடுத்தனுப்பியது காரணம்? அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு முதலில் பொறி தேவையில்லை, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாது எல்லாம் எனக்கு தெரியும். அதற்கு முன் அறிவுரை தேவையில்லை. எல்லாம் தெரிந்து விட்டா எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா? நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறித்தான் பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சர்ச்சையும் புலவர்களின் பாரம்பரிய சொத்து. அதை மாற்ற யாராலும் மேலாது. பொறுத்துப்பார். நக்கீரரே, என் பாட்டில் என்ன குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொற்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ வெளியிட்டிய செயலை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தொம்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பைலியது கெளியர் நட்பின் மயிலியர், செடியேற்று அறிவை கூந்தலின் அறிவோம் உலவோ நீ அறியும் பூவே என்று செயலை ஏற்றிருக்கிறேன். பாடலின் கருத்து?
தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தை புகழ்ந்து பண்டை அனுப்பி பாடுவதாக செயலை ஏற்றிருக்கிறேன். இந்த செயலின் உட்கருத்து மலர்களில் உள்ள மகர்ந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் கும்பி இனத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர்கள் உண்டோ என்று கேட்பது போல இருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து தாங்கள் மன்னவனுக்கு கூறும் முடிவு? பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் என் முடிவு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் உன் பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையிலேயே கூந்தலின் மனம் கிடையாதோ? கற்பக்கரசிகளாக விளங்கும் பெண்களுக்கு கூட இயற்கையில் மனம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு, 14 லோகத்து பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை ஏற்றும் நாவிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் இதே நிலைதானா? நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உன் தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னைப்பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வராயனும் ஆகுக. உமது நெற்றில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திருப்பிழம் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாள் நெய்ப்பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரரோ எம் கவி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, ஆண்டவா, பரம்பொருளே, இறைவா, தேவா, நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். புலவனை தமிழ் சங்கத்துக்கு தந்தருள வேண்டும். இந்த பாண்டியனின் வேண்டுகோளை செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எனக்கு. எமது விளையாட்டில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாமல் பொற்றாமரையில் வீழ்ந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவார். நக்கீரா, எழுந்து வா. ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, மொழியும் நீயே, உலகமும் நீயே, வாலியும் நீயே, அனைத்தும் நீயே. அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி என்பால் செயலில் பொருட்குற்றம் ஆகாதே என்பதற்காக வாதாடினேன். தவறியிருப்பன், மன்னிக்கவும். நக்கீரா, உன் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்று அறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதாடிய உன் தமிழ் திறமைக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ் தொண்டு. ஆண்டவா, பரம்பொருளே, மன்னவா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாரெங்கே? தருமியை அழைத்து வாருங்கள். அமைச்சரே, பொற்கிளியை எடுத்து வாருங்கள். தருமியே, இதோ 1000 பொற்காசுகள். மிக்க நன்றி மன்னா. நன்றி. மிக அருமையாக வசனங்களை கூறி நம் கண் முன்னே அந்த காட்சியை கொண்டு வந்து மிக அருமையான இந்த நாடகத்தை நடத்தி காட்டிய நமது மாணவ கண்மணிகளுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும்.